அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இலங்கையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம், தேசிய மக்கள் சக்தியின் அந்த கட்சியின் 2வது வரவு செலவு திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வரை அது வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வும் அது சார்ந்துதான் அமையவிருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான கிட்டன் செல்வராஜா அவர்கள். இவர் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். தற்போது கூட்டத்தொடர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பாக எப்படி போய்கொண்டிருக்குது? அதாவது நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரஜையாக வாழ வேண்டும் என்ற நோக்கோடு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம், இது சம்பந்தமாக இந்த சமர்க்களம் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு ஆதவன் தொலைக்காட்சிக்கு முதலாவதாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விசேஷமாக இந்த அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம், நான் நினைக்கின்றேன் முழுக்க மக்கள் நலன் சார்ந்த வரவு செலவு திட்டமாகும். இந்த வரவு செலவு திட்டத்தில் விசேஷமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது வீண் விரயமற்ற, ஊழலற்ற, அதாவது களவுகள் இல்லாத ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிவாக பாராளுமன்றத்தில் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு மக்களின் நலனில் நிவாரணங்கள், சம்பள உயர்வு, அதாவது மக்களுக்கு வழங்க வேண்டிய ஏனைய உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளித்த ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட கவர்ச்சிகரமான சில விடயங்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு வரவு செலவு திட்டத்தை இருக்கின்றது. அதாவது நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த நாடு விசேஷமாக கடந்த காலத்தில் ஒரு வங்குரோத்து தேசமாக பிரகடனப்பட்டிருந்தது. இந்த வங்குரோத தேசத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை என்ற இந்த தீவு வங்குரோத்த நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு நாடல்ல. இங்கு எல்லா வளங்களும் இருக்கின்றன. அதாவது கரையோர பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் அனைத்து வளங்களும் இருக்கின்றன. அவற்றை முழுமையாக எங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம். இந்த வரவு செலவு திட்டத்திலே கடந்த காலங்களிலே இவர்கள் இந்த வளங்களை எவ்வாறு இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்துவது என்ற பிரேரணையும் ஆலோசனைகளை முன்வைத்திருக்கலாம். ஆனால் கடந்த கால வரவு செலவுகளில் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது சம்பந்தமான பிரேரணைகள் உள்ளடக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து தாழ்நில பிரதேசங்கள், அதனைத் தொடர்ந்து மத்திய மலைநாடு, இந்த முழு நாட்டில் உள்ள வளங்களை பயன்படுத்தி நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்ற கருத்தாடல் அல்லது சமூகம் சார்ந்த சிந்தனைகள் கடந்த காலத்தில் இல்லாமல் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கட்சி சார்ந்து, குடும்பங்கள் சார்ந்து, அவர்கள் நலன்கள் சார்ந்த வரவு செலவு திட்டங்களையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். உண்மை. அதனால்தானே தன்னுடைய அதாவது பெற்றோரின் அல்லது தாத்தாமாரின் பொது மயானத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அரச பணத்தை பயன்படுத்தினார்கள். அது மட்டுமில்லை, இந்த ஒயிட் எலிஃபண்ட் சர்வதேச நாடுகளால், உலகங்களால் சொல்லப்படுகின்ற வீண் விரயமான ப்ராஜெக்ட் செயல் திட்டங்கள் கூட இன்று வரை நாட்டை குட்டிச்சுவராக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருந்தது. உண்மை. அவ்வாறான நிலைமையில் அவை அனைத்தையும் அவதானத்தில் எடுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், கடந்த காலங்கள் நாங்கள் ஆட்சி ஏறியவுடன் முதலாவது குறுங்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தோம். அதில் முழுமையான பிரதிபலனை உண்மையில் சமூகம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது முழுமையான வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதில் நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்தோம். இந்த நாட்டை இந்த நிலைமையிலிருந்து மேலே பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்ன? இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் வரவு செலவு திட்டத்திற்கு அப்பால் சென்று நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களும் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் அவற்றை நீங்கள் தற்பொழுது உங்களுடைய ஊடகங்களில் அவற்றை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். பெக்கோ சமன், கேல்பத்திர பத்மே, இவ்வாறான நபர்கள் கூட வெளிநாட்டில் தங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவைகள் வரவு செலவு திட்டத்தினுள்
உள்ளடக்கப்படாவிட்டாலும் அதற்கான நடவடிக்கைகளை ஆணித்தரமாக சரியான முறையில் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஏனால் அவர்கள் தொடர்பாக போதைப்பொருள் அவர்களை கைது செய்து அவர்களை விசாரணை அது சம்பந்தமான விடயத்துக்கு கூட விசேடமாக நீங்கள் ஒரு நிதி ஒதுக்கி இருப்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்று கேட்டால் அவற்றில் முழுமையான நாங்கள் கவனிப்பு, அதாவது அவற்றை நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்து அதற்கான தீர்வொன்றை பெறுவதற்கு எத்தனிக்காவிட்டால் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த நாடு எவ்வாறான ஒரு நிலைமையை சந்திக்கும் என்பது. அதனால்தான் விசேஷமான வேலை திட்டங்களை உள்ளடக்கி அவற்றையும் நாங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரே முன்னெடுக்கின்றோம். அதனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாட்டின் அபிவிருத்திக்கு எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பிரயோகிப்பது பயன்படுத்துவது என்பது சம்பந்தமாக கலந்தாலோசிக்க வேண்டிய நிலைமையில் இன்று இருக்கின்றோம். அதனால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் வரவு செலவு திட்டம் மக்கள் நலன் சார்ந்தது. மக்கள் நலன் சார்ந்த வரவு செலவு திட்டமாக இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இன்று நடக்கும் ஆட்சி மக்களாட்சி, அதை நீங்கள் நான் நினைக்கின்றேன் தற்பொழுது கண்கூடாக காண்கின்றீர்கள். ஏனைய அரசாங்கத்திற்கும் இன்று இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் இருக்கும் வேறுபாட்டை. அதனால் இந்த வரவு செலவு திட்டம் என்பது நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். நல்ல விடயங்கள் இருந்தால் அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். அதில் சந்தேகங்கள், மக்களின் உணர்வுகள் பிரதிபலிக்கக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதை நாங்கள் கேட்க வேண்டும் மக்கள் சார்பாக. அந்த வகையில் கடந்த முறையும் நீங்கள் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்றீர்கள். ஆனால் அதில் 50% கூட நிறைவேற்றப்படவில்லை, அந்த நிதிகள் பயன்படுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பேரை குறிப்பிட்டு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதை தொடர்பாக நீங்கள் இதற்கு உண்மை, அது உண்மை. அதாவது நாங்கள் இந்த களத்திற்கு புதியவர்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவேன் அல்லது என்றாவது ஒரு நாள் வருவேன் என்று கனவு கூட கண்டவன் அல்ல, வருவதற்கு தயாராக இருந்தவனும் அல்ல. ஆனால் மக்களின் தெரிவு நாங்களாக இருப்பதால் தெரிவு செய்யப்பட்டு இதற்கு நாங்கள் புதியவர்கள். ஆனால் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பவர்கள், அதனோடு அரசியலை ஓரளவு கற்றுக்கொண்டவர்கள், முழுமையாக அல்லாவிட்டாலும். ஆனால் இருக்கும் இந்த அரசியல் முறையை கற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அதனால் இன்று வலதுசாரிகளின் இந்த கட்டமைப்பினூடாக நாங்கள் நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு என்பது சம்பந்தமாக கலந்துரையாடி கற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டிய தேவை இருக்கு. உண்மை, நான் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது பாராளுமன்றத்திலே விவசாயத்துறை சார்ந்த ஆலோசனை குழுவில் கலந்து கொண்டுதான் வந்தேன். இதற்கு முன்னர், அதாவது 2 நாளைக்கு முன்னர் கடற்றொழில் நீரியல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அங்கு நாங்கள் கடந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கியிருந்தோம். அவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நிதிக்கு இதுவரைக்கும் வேலைகள் 160% கூட முடியவில்லை. அதுக்கு காரணம் யாரு? பொறுப்பு கூறுவது யாரு? அதற்கு அதுதான் ஆட்சியில் இவ்வாறு விடயங்கள் நடந்தால் அதில் பொறுப்பு கூறுவது யார்? அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவற்றை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். இந்த அரசு துறையில் ஏதோ சிக்கல்கள் இருக்கின்றன. இதை வெளிப்படையாகவும் பேச முடியாது, மறைக்கவும் முடியாத ஒரு சூழல். இன்று நான் காலையில் கலந்து கொண்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் உதாரணத்திற்கு மிருகக்காட்சி சாலைக்கு மலசல கூடத்தை அமைப்பது சம்பந்தமான கலந்துரையாடல். மலசல கூடம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதாவது எங்களுடைய அந்த ஆலோசனை குழுவின் தலைவர் கேள்வி கேட்கின்றார் அதற்கு பொறுப்பான உயரதிகாரியிடம். மிருகக்காட்சி சாலையில் அமைக்கப்பட்ட மிருகக்காட்சி சாலைக்கு மலசல கூடம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்பட்டிருக்கின்றதா, மலசல கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது? ஜூலை மாதம் ஒதுக்கப்பட்ட நிதி இன்று வரைக்கும், இன்று 11:40 வரைக்கும், அதாவது குறைந்தபட்சம் அதற்கான எஸ்டிமேட் கூட செய்யவில்லை. ஆனால் அவர் கூறுகின்றார் இன்னும் 1 மாதத்தில் வேலை முடித்து விடுவாராம். அதற்கு பல காரணங்களை கூறுகின்றார்கள். அதனால் சில அரசு நிறுவனத்துக்குள் நாங்கள் நேரடியாக தலை போட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. மாறி மாறி வருகின்ற இந்த வலதுசாரி அரசாங்கங்களால் சில நச்சுவேர்கள் ஆழ ஊடுருவி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இருப்பார்கள், இருக்கவும் செய்கின்றார்கள். அவற்றுக்கும் பரிகாரம் காண வேண்டிய தேவை
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அல்லது ஜேவிபி அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இப்போ கடந்த முறை கூட ஆட்சி மக்கள் புரட்சி என்பதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருந்தது விவசாயிகளுடைய அவர்கள் நலன் சார்ந்த விடயங்களில் எடுக்கப்பட்ட அந்த முடிவு சம்பந்தமாக. இப்பொழுது தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகள் புரட்சி பண்ணுகின்றார்கள். தாங்கள் குறிப்பிட்ட கேள்வியிலிருந்து அந்த பதிலை நான் கேள்வியாக தொடுக்கின்றேன். இப்போ விவசாய அமைச்சுக்கு போயிருக்கிறீர்கள், அடுத்த கமநலம் தொடர்பாக கேள்வியை கேட்க வேண்டும். அவர்களுடைய தேவைகள் தொடர்பாக தங்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? உண்மை, இன்று நான் நினைக்கின்றேன் நுவரெலியா மாவட்டத்திலே கிழங்கு விவசாயிகள் சம்பந்தமாக உருளைக்கிழங்கு அவற்றை கடந்த காலங்களில் முழுமையாக ஆய்வு செய்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்று அந்த விவசாயிகள் கிழங்கை அறுவடை செய்கின்ற பொழுது தாங்கள் எதிர்பார்க்கும் விலைக்கு விற்க முடியாத ஒரு சூழல். இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அதாவது கிழங்கு மட்டுமல்ல, மரக்கறி பயிர்களின் விலைகள் குறைந்திருக்கின்றன, உற்பத்தி கூடியிருக்கின்றது, விலைகள் குறைந்திருக்கின்றன. இது தொடர்ச்சியாகவே. ஆனால் பேசும் பொருளாக இருப்பது ஏனைய மரக்கறிகளை விடவும் கிழங்கு. ஏனென்று கேட்டால் இதற்கு கூடுதலான நிதி செலவுகள் அதிகம். அதனோடு கூடுதலான செலவுகளோடு விற்பனை, அதாவது இவற்றை அரசாங்கம் தலையிட்டு விற்பனை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் முன்னெடுக்கவில்லை. அதற்கான ஒரு இயந்திரம் இல்லை. அதனால் இவர்கள் அறுவடை செய்த பிறகு மொத்த விற்பனை நிலையத்திற்கு கொண்டு வரும் பொழுது அங்கு தனியார் முதலாளிகளால் குறைந்த விலைக்கு வாங்கப்படும் பொழுது அந்த விவசாயிகள் பாரிய அசௌகரியத்துக்குள்ளாகின்றார்கள். இவற்றை ஆய்வு செய்து நாங்கள் கடந்த காலங்களில் கூறினோம், விவசாயிகளின் பிரச்சனைகளை கட்டாயம் தீர்ப்போம் என்று. அந்த வகையிலே நாங்கள் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். சத்தோசவினூடாக நான் இருக்கின்றேன். நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பதுளை நகரத்திலே கடந்த மாதம் மிகவும் பெரிய சத்தோச விற்பனை நிலையத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் ஊடாக முடிவு செய்தோம், விவசாயிகளிடமிருந்து உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்து அதை நுகர்வோருக்கு விற்பதற்கு. ஆனால் முழுமையான நாங்கள் எதிர்பார்த்த அல்லது விவசாயிகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் முழுமையாக அவற்றை செய்து முடிக்கவில்லை. அதனால் தற்பொழுது விவசாயிகள் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள். இப்பொழுதும் நாங்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கின்றோம். அதற்கான கூடிய விரைவில் அவற்றுக்கான முழுமையான தீர்வை காண்போம். அதனால் நாங்கள் இப்பொழுது பேசினோம், இந்த சத்தோச விற்பனை நிலையத்தை அரசாங்கத்திடம் இருப்பதால் கிராமங்கள் தோன்றும் இதனது கிளைகளை கொண்டு சென்று, அதாவது விவசாயிகளின் நுகர்வு பொருளை கூட சாதாரண கிராமத்திற்கு நகரத்தில் உள்ள விவசாயிகள் மக்கள் நுகர்வோர் பெற்றுக்கொள்ளும் விலையில் கடைசி கிராமத்தில் இருக்கும் மக்களும் பெற்றுக்கொள்ளும் வகையில் இவற்றை வழி செய்ய வேண்டும் என்று அதில் நான் நினைக்கின்றேன். இவ்வாறான நுகர்வு பொருட்கள், அதாவது விவசாய பொருட்களை மக்களுக்கு சாதாரண விலையில் நுகர்வு அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, இதற்கான செலவுகள் அதிகம். இன்று நமக்கு தெரியும், விதை கிழங்குகள் அரச திணைக்களத்தில் பெறப்படுகின்ற பொழுது 22,000 ரூபாய். இதை தனியார் கடையொன்றில் பெற்றுக்கொள்ளும் பொழுது 40,000 ரூபாய். அவ்வாறு 40,000 ரூபாவாக இருக்கின்ற நேரத்தில் கடந்த காலங்களில் அரச திணைக்களங்களில் விதை கிழங்குகள் இல்லாத நிலைமை இருந்தது. ஆனால் தற்பொழுது நாங்கள் இவற்றை விட அரச திணைக்களத்திற்கு முன்னுரிமை கொடுத்து விதைக்கிழங்குகளை உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்து விசேஷம் பதுளை மாவட்டங்கள் 1 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். விதைக்கிழங்கை உற்பத்தி செய்வதற்கு சுயதொழில் முறையில் உற்பத்தி செய்வதற்கு தனித்தனி நபர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். அதற்கான வேலைகளை முன்னெடுக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், எதிர்காலத்தில் அவர்களுடைய உற்பத்தி செலவு குறைக்கப்படும் பொழுது, அரசாங்கம் நிவாரணம் வழங்கும் பொழுது, அரசாங்கம் அவர்களுடைய உற்பத்தியை பெறும் பொழுது இந்த பிரச்சனை 100க்கு 100% இல்லாவிட்டாலும் 50% இவற்றுக்கு தீர்வு காணலாம். ஏனால் கடந்த கால அரசாங்கத்தில் கூட சிறு பிரச்சனை தான் பெரும் பூதாகரமாக மாறியது. அதுபோல் இந்தியாவில் பஞ்சாபை மையப்படுத்தி விவசாயிகள் புரட்சி கூட ஒரு பெரும் மாற்றங்களை அங்கே நிகழ்த்தி இருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக கையாளப்பட வேண்டும். சதோசா பற்றி கூறியிருந்தீர்கள். சதோசா தொடர்பாக தற்போது சில ஊகம் ஒன்று நிலவுகின்றது. அதன் செயல்திறன் கொஞ்சம் வீரியமாக குறைந்து இலங்கையின் மிக பெரும் பணக்காரர் ஒருவரிடம் தனியார் கம்பெனிக்கு கைமாற்றி விடுவதாக ஒரு பின்தள செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா?
அல்லது அதாவது இன்று இருக்கின்ற இந்த முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அதாவது தற்பொழுது இருக்கும் இந்த கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். இப்பொழுதுதான் சொன்னீங்க நீங்கள் இடதுசாரித்துவம் என்றால் முதலாளித்துவத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது கொடுப்பதில்லை. அதாவது நவீன இடதுசாரித்துவம் என்பது ஒரு திறந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் உண்மையான இடதுசாரித்துவம் என்பது மக்கள் நலன் சார்ந்த சமத்துவத்தை முன்னிறுத்துகின்றது. ஆனால் தற்பொழுது இருக்கும் நிலைமையில் நான் நினைக்கின்றேன் கூடுதலான 160% சத்தோச நிறுவனங்களையும் கூட்டுறவு சங்கங்களை மூடுவதற்கான நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கூட்டுறவு முறையை எடுத்துக்கொண்டால் 13வது திருத்த சட்டத்திற்குள் நுழைக்கப்பட்டிருந்த ஒரு விடயம். அதாவது 13வது திருத்த சட்டத்திற்கும் கூட்டுறவு சங்கத்துக்கும் கூட்டுறவு முறைக்கும் தொடர்பு இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு தெரியும் 13வது திருத்த சட்டத்தை பற்றி தமிழ் அரசியல்வாதிகள் பேசுவார்களேயானால் அதை வரையறுத்து விடுகின்றார்கள் காணி உரிமைக்கும் போலீஸ் அதிகாரங்களுக்கும். காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். ஆனால் அதனை சரியாக பயன்படுத்துவார்கள் தென்னிலங்கையிலே சிங்கள இனவாத அரசியலை கொண்டவர்கள். அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் நில அரசாங்கம் அங்கே இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டுறவு முறையினால் தான் அவர்கள் அதிகம் பயன்பெற்றார்கள். ஏனென்றால் அன்றைய காலங்கள் அந்த மக்கள் மீது பொருளாதார தடையை விதித்திருந்தது. பட்டினி சாவுகளை எதிர்நோக்காமல் இந்த கூட்டுறவு முறை தான் அவர்களை தாங்கி பிடித்தது. உண்மைதானே? உண்மை. எப்படி நீங்கள் மாகாண முறைமையால் அவர்கள் இந்த கூட்டுறவு முறைக்குள் 13வது திருத்த சட்டம் அதாவது முடிச்சு போடப்பட்டிருப்பதால் அதனை பயன்படுத்தி இந்த கூட்டுறவு சங்கங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதனை பலப்படுத்தி அதனூடாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற, தோட்டப்புறங்களில் இருக்கின்ற, நகரப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அநேகமான சேவைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அவற்றை பயன்படுத்தவில்லை. 13வது திருத்தம் என்றவுடன் இந்தியாவின் முழுமையான அனுசரணை இருக்கின்றது, ஆதரவு இருக்கின்றது. இவற்றை கற்றியெழுப்புவதற்கு அந்த உதவியை பெற்றிருக்க வேண்டும். அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் திருப்பி பார்க்கின்ற பொழுது, விசேஷமாக நான் தோட்டப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே பெருந்தோட்டங்களில் 65% கூட்டுறவு சங்கங்கள், கடந்த காலத்தில் செயற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு நான் இருக்கின்ற தோட்டத்தில், பூனாகலை தோட்டத்திலே ஒரு கூட்டுறவு சங்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக மூடு விழாவை கண்டிருந்தது. அதனை அண்டிய தோட்டங்களில் 2-3 கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது சம்பந்தமாக பேசி கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி அந்த கூட்டுறவு சங்கத்தை மீள் புனர் நிர்மாணம் செய்து ஒரு கோப் சிட்டியாக மாற்றி அமைத்து அதற்கு தேவையான வேலைகளை செய்து அதுக்கு நாங்கள் பணிப்புரை விடுத்தோம். விவசாயிகளின் உற்பத்திகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால், அது முட்டையாக இருக்கலாம், அதாவது மரக்கறியாக இருக்கலாம், அல்லது கிழங்காக இருக்கலாம், சிலர் மீனாக இருக்கலாம், அல்லது சுயதொழில் நூடாக செய்யும் வேற உற்பத்திகளாக இருக்கலாம். கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவற்றை சாதாரண விலைக்கு மக்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுக்காக சுயதொழிலை ஆரம்பிக்க வேண்டும். சுயதொழிலை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் பண்ணை, அதாவது கோழி பண்ணை அல்லது விவசாயம், இவைகளுக்கு அரசாங்கம் கிராமிய வங்கியினூடாக, ஏனென்று கேட்டால் கூட்டுறவு சங்கத்தோடு ஒன்றிணைந்ததுதான் கிராமிய வங்கி. நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வி. இந்த 13வது திருச்சட்டம் மாகாண சபை முறைமைகளை நலிவடைய செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கட்சி விருப்பமா? இல்லை, மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான நடைமுறை இல்லாமல் இருக்கின்றது. அதாவது நடைமுறையை நாளை பாராளுமன்றம் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார், அதாவது மாகாண சபை தேர்தலுக்கு நான் தயார், ஆனால் என்னால் தனிப்பட்ட ரீதியாக முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி இதை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு எனக்கு வர முடியாது. ஆனால் அவற்றை சரி செய்து தர வேண்டும் இந்த பாராளுமன்றம். அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவு வேண்டும். இல்ல, கடந்த முறை அனைத்து தேர்தலையும் மிக விரைவாக நடத்தி முடித்தவர்கள் நீங்கள். பஞ்சாயத்து தேர்தலில் சின்ன ஒரு பாதகமான விளைவுகள் உங்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது. அதன் பிற்பாடுதான் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக காலதாமதம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் பொதுவாக பேசிக்கொள்கின்ற ஒரு விடயம். அதை விடுத்து இன்னொரு விடயம், 13ஆம் திருத்தட்டத்தை மாகாண சபையை பற்றி நீங்கள் கூறும்போது, ஏற்கனவே அந்த திருத்த சட்டம் 2 சட்டைகளும் வெட்டப்பட்டு விட்டன. இருக்கின்ற இறகுகள் கூட ஒவ்வொன்றாக புடுங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரங்கள் இல்லை. இது வேறு துறை சார்ந்த பேச்சு தான். இருந்தாலும் தங்களுடைய கட்சியினுடைய காலத்தில் தான்
கட்சியினுடைய விருப்பத்தின் பேரில் தான் வடக்கு கிழக்கு இரண்டாக துண்டாடப்பட்டது. குறிப்பாக தமிழர்களை நலன் சார்ந்து முன்மொழியப்பட்ட ஒரு மாகாண சபை முறைமை மீண்டும் இந்த காலதாமதமோ அல்லது நீங்கள் சொல்லுகின்ற சில விடயங்கள் இருக்கின்ற சிறுபான்மை தரப்புக்கோ அல்லது அதிகார பகிர்வுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை கூட இல்லாமல் செய்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றதல்ல. அவ்வாறு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். 13வது திருத்த சட்டம் என்றால் என்ன என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டத்தினூடாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள், பயன்கள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பதும் மக்களுக்கு தெரியும். இன்றுதானே நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். முதலாவதாக வரதராஜ பெருமாள் நான் சொல்ல வந்தேன். வரதராஜ பெருமாள் 13வது திருத்த சட்டத்தினூடாக இருக்கும் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி வடமாகாணத்தில் உள்ள தமிழர்களின் பிரச்சனையை தீர்த்தாரா என்ற கேள்வி இருக்கின்றது. அதை விடவும் மக்கள் எதிர்பார்த்தார்கள் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை, உயர் நீதிமன்ற நீதியரசர். அதாவது அவரை பெருவாரியாக எதிர்பார்த்தார். நானும் அப்பொழுது வடமாகாணத்தில் அரசியல் பணியில் இருந்தேன். ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அளவு எதையும் செய்யவில்லை. ஆனால் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பேசினார்களே தவிர இங்கு வாசுதேவ நாணயக்கார போன்றோர்களின் அரவணைப்பில் இருந்தவர் யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் அதே போல் இப்பொழுதும் கூட உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்த நான் இருக்கின்ற இளஞ்சிலியன் அதாவது வெளிநாட்டில் சென்று ஏதோ உளறுகின்றார். இனப்பிரச்சனை தொடர்பாக நீண்ட கால பிரச்சனை, அதற்கு தீர்வுகள் உங்கள் அரசாங்கம் முன்வைக்கின்ற தீர்வுகள் திட்டம் எதுவும் இருக்கின்றதா? கட்டாயமாகவே அதனை நான் இனப்பிரச்சனையாக கூட பார்க்கவில்லை. என்னுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை, என்னுடைய சமூகத்துக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியாக முன்னே செல்லும். உங்களுடைய கட்சியினர் ரீதியாக பார்க்கவில்லை. ஆனால் ஜேஆர் அன்றைய காலத்தில் அப்படி பார்த்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாகவே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்கள் இனவாத கோணத்தில் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் சில சட்டங்களை முன்மொழிந்தன. உதாரணமாக கூறுவோமேயானால் நான் நினைக்கின்ற மலைய மக்களின் காணி உரிமை பிரச்சனை 1946ஆம் ஆண்டு அன்றைய எஸ்டேட் கவுன்சில் சிஸ்டத்துக்குள் வெள்ளையர்களின் ஆட்சியிலே காணி அமைச்சராக இருந்தவர் DS சேனநாயக்க, இலங்கையின் முதலாவது பிரதமர். அவர்தான் அன்றைய எஸ்டேட் கவுன்சிலுக்கு ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருகின்றார் அல்லது பிரேரணை ஒன்றை கொண்டு வருகின்றார். மலையக மக்கள் வந்தேறு குடிகள், இந்தியாவிலிருந்து வந்த குடிகள், அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு அங்குல நிலம் கூட காணி உரிமை வழங்கக்கூடாது என்று வெள்ளையர்களின் ஆட்சியிலே. பிறகு 1948ஆம் ஆண்டு அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மலையகத்தில் உள்ள தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் பாரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள். அதன் முதலாவதாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற புவக்பிட்டிய பிரதேசத்தில் அவிசாவளை தொகுதியிலே புவக்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள உருளவள்ளி தோட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட 300 தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் இரவோடு இரவாக தங்களுடைய லய குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். அதன் பிரதிபலனாகவே மலையகத்தில் 21 நாள் வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டு பாரிய சிக்கல் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது அன்று இவர்கள் திட்டமிட்டு முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பிரதிபலனாக 200 வருடங்களாக பேசப்படுகின்ற மலையகத்து சமூகத்திற்கு இன்றும் காணி உரிமை இல்லை. ஆனால் அன்று முக்கியமான வரலாற்று சம்பவம் அது. லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ரீமாவ ஒப்பந்தம் என்பது மலையக மக்களுடைய ஒரு கருப்பு பக்கம். அது இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் எதையும் இனவாதமாக பார்ப்பதில்லை என்று. ஆனால் இழைக்கப்பட்ட அநீதிகள் பொறுத்தவரையில் இனவாதமாகத்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். உண்மை. அதாவது சமூகத்தை பிரிக்க வேண்டும் என்று பிரித்தாலும் பிரித்தானியரின் கோட்பாடை தொடர்ச்சியாக பிரித்தானியரின் கைகூலிகளாக வந்த ஐக்கிய தேசிய கட்சி முதல் இன்று அதாவது கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் வரை இவர்கள் முன்னெடுத்தார்கள். அதுதான் இவர்களுடைய இருப்புக்கான ஆயுதம், அதுதான் இவர்களுடைய இருப்புக்கான பாதுகாப்பு, அதுதான் அவர்களுடைய இருப்பு. அந்த இருப்பை தான் இந்த நாட்டு மக்கள், இளைஞர்கள் கோல்பேஸ் போராட்டத்தினூடாக மாற்றம் ஒன்றை வேண்டி
மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் அவற்றை நன்றாக ஆய்வு செய்து அந்த மாற்றத்தின் அச்சாணி என்ன, அந்த மாற்றத்தின் அச்சாணியை தொட்டு பார்த்திருக்கின்றோம். ஒன்றாவது, இந்த நாட்டின் அபிவிருத்தியை முன்கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் சமூக அனைவருக்கும் சமமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் தோட்ட மக்களுக்கு 200 வருடங்களுக்கு பிறகு காணி உரிமையை வழங்க வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பி இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த சட்டம் சரியாக எல்லோருக்குமே சமமானதாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்றும் நான் நினைக்கின்றேன், ஒரு முன்னாள் அமைச்சர் லஞ்ச ஊழல் ஆணை அதாவது திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால் இது மட்டுமல்ல, இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க மீதும் கை வைத்திருக்கின்றோம். பேசிக்கொள்கின்ற பெரிய முதலைகளை பற்றி இன்னும் காலம் இருக்கின்றது, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லோருக்குமே அதற்கான பரிசை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதில் நாங்கள் திடமான நம்பிக்கையோடு இருக்கின்ற. கட்டாயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கொடூரமான ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அது இன்னும் நிலுவையில் இருக்கின்ற ஒரு பிரதான பிரச்சனையாகும். ஏனென்று கேட்டால், இன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் திருப்பி பார்க்கின்ற பொழுது பல தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சம்பந்தப்பட்ட நபருக்கு இதை கான்ட்ராக்டாக கொடுத்திருப்பார்களேயானால் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதனால் இவற்றை நாங்கள் நினைக்கின்றேன் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை போன்றது. பல தடயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு, சில தடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்திலும் கூட இன்னும் சூத்திரதாரி சரியாக அடையாளம் காணப்பட்ட போதிலும் சமூகத்துக்கு அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எதிர்காலத்தில் நாங்கள் அவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்போம். அது மட்டுமல்ல, தாஜுதீனின் கொலை பல வருடங்கள் கடந்திருக்கின்றன. பல தடயங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கும் நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் 48 ஊடகவியலாளர்கள், தமிழ் அரசியல்வாதிகள், இன்று அப்படி பல சம்பவங்கள் அங்கே இருக்கின்றது. பலர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை சம்பவம் அதுவல்ல. அதாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நீதி, அதாவது நீதியின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி பயணிக்கின்றது. நீதித்துறை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஆமை வேகத்தில் நகரும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த நீதித்துறைக்கு தேவையான வளங்கள் போதாமையின் காரணமாகவே அந்த நீதித்துறையால் நீதியை கூடிய விரைவில் பெற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் அதனை கட்டியெழுப்ப வேண்டும், நீதித்துறையை பலப்படுத்த வேண்டும். அந்த கௌரவத்திற்குரிய நீதித்துறை இந்த நாட்டிலே அனைவருக்கும் சரிசமமான ஒரு நிலைமையை பெற்றுக் கொடுத்தால் நான் நினைக்கின்ற கூடுதலான பிரச்சனைகள், குற்றங்கள், அநியாயங்கள் இந்த நாட்டில் இல்லாமல் போகும். ஆனால் அந்த கௌரவத்திற்குரிய நீதித்துறையை பாதுகாக்க வேண்டியது, அதை வளப்படுத்த வேண்டியது, நெறிப்படுத்த வேண்டியது இன்றைய காலத்தின் பிரதான கட்டாயத்தில் ஒன்றாகும். ஒரு யதார்த்தமான கேள்வி தான் உங்கள் முன்வைத்தேன். அதாவது இனப்பிரச்சனைக்கான தீர்வு, உங்களுடைய ஆட்சி சகிப்புத்தன்மை, சமூகத்தை பற்றி பல்லின மக்கள் வாழ்கின்ற சமூகத்தில் ஒன்றிணைந்து பயணிக்கின்ற கோட்பாடுகள் இருக்கின்றீர்கள். இது ஒரு ஜனநாயக நாடு. தேர்தல் முறை மூலமாகத்தான் உங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீண்டு நிலைத்திருக்கின்ற சீனாவை போன்றோ ரஷ்யாவை போன்றோ ஒரு ஆட்சி முறை இருந்தால் இந்த மக்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஒரு வேடங்களில் உங்களுக்கு இவ்வாறான ஒரு பரந்து விரிந்த மனப்பான்மையுடன் பேசுகிறீர்கள். நாளை இதே பாசிச கொள்கை உள்ள தரப்பினர் மீண்டும் 5 வருடங்கள் கழிந்து ஆட்சிக்கு வரும்போது அதே பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தொடர்பாக பல விடயங்களில் நீங்கள் உருவாக்கிய அந்த ஜனநாயக மக்களுக்கான ஆட்சியை இல்லாமல் ஆக்கப்பட்டு மீண்டும் சிறுபான்மை அல்லது அந்த தரப்பினர் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? நிரந்தர தீர்வு என்பதுதான் முக்கியம். பொன் ராமநாதன் அவர்கள் சுதந்திர இலங்கைக்கு வரும்போது அனைவரும் அவரை தலையில் தூக்கி கொண்டாடினார்கள். அப்பொழுது கூட அவரிடம் கேட்கப்பட்டது. அங்கே இந்தியாவில் ஜின்னா, காந்தி, நேருவிடம் தங்களுக்கான தேவைகளை அவர்கள் அங்கே பிரித்து கொண்டார்கள். ஏனென்றால் மக்களின் பாதுகாப்புக்காக. இங்கே ஐக்கியத்தை பற்றி முதலில் போதித்தவர்களும் தமிழர்கள் தான், ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்று. ஆனால் அவர் அன்று கனவில் கூட நினைத்திருக்கவில்லை இவ்வாறான அழிவுகளை ஒரு தரப்பினர் சந்தித்து கொள்வார்கள் என்று. ஸோ நான் கேட்கின்ற கேள்வியில் ஆழம் உங்களுக்கு புரியும் நினைக்கின்றேன். நீங்கள் 5 வருடங்கள்
அதன் பிற்பாடு ஒரு 5 வருடங்கள் தொடர்ச்சியாக காலங்காலமாக ஜனாதிபதி அனுர குமார திசநாயக் அவருடைய பிறந்த எண்ணத்தின் அடிப்படையில் உயர்விடத்தில் அமர்வார்களா? உண்மை, அருமையான கேள்வி. இந்த சந்தேகம் மக்களிடம் இருக்கின்றன. இன்று கடந்த காலத்தில் திரும்பி பார்க்காத மக்களும் கூட இன்று எங்களை திரும்பி பார்க்கின்றார்கள். யார் இந்த அனுரவை ஆய்வு செய்யும் ஒரு நிலைமைக்கு இலங்கையின் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அனுர என்பது ஒரு பெயர் அல்ல, இந்த நாட்டின் வரலாறு. வரலாற்று நூலான அந்த அனுரவை திருப்பி பார்க்கின்ற நிலைமைக்கு இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று காட்டால், நான் மேல்மட்டம் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அநேகமானவர்களை சந்திப்பவன். ஒவ்வொருவரின் கருத்து கடந்த காலங்கள் வெவ்வேறான கருத்துக்களாக இருந்தாலும் கூட இன்று அனுரவை ஆய்வு செய்கின்றார். அனுர என்பது ஆய்வு நூல். அந்த இடத்திலிருந்து உண்மை, அதாவது நாங்கள் ஒரு கட்டத்திற்கு இந்த நாட்டை கொண்டு வருகின்ற பொழுது 5 வருடத்திற்கு தான் நிலைத்து நிற்க முடியும் ஜனநாயக ஆட்சி. அதற்கு பின்னர் நாங்கள் மக்களிடம் செல்ல வேண்டும். மக்களிடம் செல்லும் தருவாயில் மாற்று அணியினர் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமத்துவமான ஜனநாயக கட்டமைப்பு உடைத்து விடப்படுமோ என்ற கேள்வி இல்லாமல் இல்லை, சந்தேகம் இல்லாமல் இல்லை. சட்டங்களை கொண்டு வர வேண்டும். உண்மை. ஆனால் தற்பொழுது 1வது வருடத்தை பயணிக்கும் பொழுது அரசியல் களத்தில் ஆழமாக கால் பதித்து இருக்கும் அமைப்பான நாங்கள் அதற்கான ஆய்வை மேற்கொள்கின்றோம். நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும் பொழுது நீங்களே கூறுவீர்கள் உண்மை என்று. ஆனால் அவற்றுக்கான அத்திவாரத்தை போட வேண்டும். ஒன்று. மறுபுறமாக இந்த மக்கள், அதாவது கோல்பேஸின் ஆரம்ப போராட்டம் நீதியான, நேர்மையான, சுபிட்சமான, வீண்விரயமற்ற, ஊழலற்ற, திருட்டு கும்பல் இல்லாத ஒரு நாடு, அதைவிட மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த வட்டம் இன்று மௌனிகளாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனுரவின் ஆட்சியிலே இவைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்று அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றார்கள். அதனால் அவ்வாறான கடந்த கால ஆட்சியாளர்கள் மீண்டும் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு அந்த கூட்டம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனால் அவற்றை அனுமதிப்பதற்கு ஏதுவான அரசியல் பிற்போக்குத்தனமான கலாச்சாரத்தினூடாக நாங்கள் பயணிப்போமே, ஆனால் மக்கள் எங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். வரலாறு என்பது வரலாறு என்ற மாற்றம் என்பதுதான் வரலாறு. ஆனால் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈசல்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி அல்லது பிரிவினைவாதத்திலே தங்களுடைய ஆட்சியை அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் மக்கள் அச்சப்படுவார்கள், முதலீட்டாளர்கள் அச்சமடைவார்கள். நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்று எதிர்காலத்தில் கரசனை கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். உண்மை. அதாவது கடந்த காலங்களிலே இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள், வர்த்தகர்கள், வியாபாரிகள் பயந்தார்கள். ஜேவிபி காரன் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் பிடுங்கிடுவான் போல தெரியுதே, அவ்வாறான ஒரு மனோநிலை. ஆனால் இன்று அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த கால ஆட்சியை விட இந்த ஆட்சியிலே எங்களுக்கு ரொம்ப லேசாக வேலை செய்யக்கூடிய, எங்களுடைய வர்த்தகத்தை வியாபாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வழிகள் ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கிறது என்று. அதனால் அவர்களுக்கு தற்பொழுது அனுரவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைவனாக. ஒடுக்குவதற்கு முதலாவது மென்போக்கை தான் அன்றைய காலத்தில் கையாண்டார்கள். சராசரி வெட்டுப்புள்ளிகள் கல்வியில் கை வைத்தார்கள், பிறகு நூலகத்தில் கை வைத்தார்கள். ஜனாதிபதி அவர்களே மிக மனவர்த்தத்துடன் அங்கே வடக்கில் சென்று அதை தெரிவித்தார். தென்பகுதி அதை பற்றி புரிந்துணர்வோடு இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த அமைதியும் அர்ப்பணிப்பும் நீட்சியாக இருக்க வேண்டும் என்றாவா இருப்பதனால்தான் இதை முன்வைத்தேன். அடுத்ததாக முக்கியமான விடயம் வரவு செலவு திட்டம் தொடர்பாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லி தள்ளி விடுவார்கள். தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக எதிர்பாராத ஒரு விடயம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நடந்திருக்கின்றது. ஒரு நல்லதொரு விடயம். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அதாவது உண்மையில் அந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நின்றவன் நான் என்ற வகையிலே தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு விடயம் என்பது ஒரு நீண்ட வரலாறை கொண்டது. எல்லா வரலாறுகளையும் போல அதுவும் ஒரு வரலாறை கொண்டது. சம்பள உயர்வுக்கான போராட்டம் 1939ஆம் ஆண்டு முள்ளோயா தோட்டத்திலே பிள்ளையார், அதாவது முள்ளோயா தோட்டத்திலிருந்து பிள்ளையார் சொல்லி போடப்படுகின்றது. 16% இருந்த சம்பளத்தை மீண்டும் அதிலிருந்து 10% உயர்த்தி தருமாறு கோரி நின்ற போராட்டத்தின் பிரதிபலனாக அவற்றை கோரி நின்ற தோட்ட தொழிலாளர்களில் ஒருவரான கோவிந்தன் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்.
தன்னுடைய உழைப்பை கேட்ட உழைப்பாளி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அதனை தொடர்ந்து நாங்கள் தெரியும் 72ஆம் ஆண்டு முதல் 92ஆம் ஆண்டு வரை தோட்டங்கள் பெருந்தோட்டங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானது. அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு ஒரு சதத்தை ஏனும் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக. அதனைத் தொடர்ந்து 92ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தோட்டங்கள் பல்தேசிய கம்பெனிகள் நிர்வகிக்கும் தோட்டங்களாக இருக்கின்றன. 92ஆம் ஆண்டு தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை கலந்து ஆலோசிப்பதற்கு ஒரு கூட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்றது முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழிலாளர்கள் சார்பில் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே. அவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் முதலாவதாக சம்பள உயர்வு அதிகரிக்கப்படுகின்ற 99ஆம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் சம்பளம் 101 ரூபாவாக இருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு மீண்டும் 2 வருடத்திற்கு ஒரு முறை கைச்சாத்திடப்படும் பொழுது அந்த சம்பளம் 121 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. அவ்வாறாக இருந்தால் 2 வருடத்தில் எத்தனை ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது? வெறுமனே 20 ரூபாய். அதனை தொடர்ந்து நாங்கள் திருப்பி பார்த்தால் 2023ஆம் ஆண்டு வரை கூட்டு உடன்படிக்கையின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களுக்கு உருப்படியான சம்பளம் கூட்டப்படவில்லை. அதன் பிரதிபலனாக முடிவுக்கு வருகின்றார்கள் இந்த கூட்டு உடன்படிக்கை பிரயோசனமற்றது, சம்பள நிர்ணய சபைக்கு செல்ல வேண்டும் என்று. அதனால் 2023ஆம் ஆண்டு சம்பள நிர்ணய சபைக்கு செல்லுகின்றார்கள். அங்கு பிரேரணை ஈத்தோகா கொண்டு வருகின்றது. ஒரு தோட்ட தொழிலாளர்கள் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக வரையறுக்கப்பட வேண்டும் என்று. அதனை முதலாளிமார் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகி நாங்கள் கோரியிருந்தோம். மத்திய வங்கி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. ஒரு தோட்ட தொழிலாளி நால்வரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு மாதாந்தம் இவ்வளவு தேவை, அதனால் அதற்கு ஏற்ற ஒரு தோட்ட தொழிலாளருக்கு நாளாந்த சம்பளமாக 2138 ரூபாவை வழங்க வேண்டும் என்று. அதனால் அவ்வாறு வழங்க முடியாத பட்சத்தில் குறைந்த அளவு 2000 ரூபாவாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். அந்த சந்தர்ப்பத்தில் சம்பள நிர்ணய சபை கூடி முடிவொன்றை எடுக்கின்றார்கள். அதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரேரணையாக கொண்டு வருகின்றது 1700 ரூபாவை. அதனை நான் ஆதரித்தோம், கைகளை தூர்க்கினோம். 2000 ரூபாய் எங்களுடைய பிரேரணை 1700 ரூபாய் பிரேரணையாக கொண்டு வந்த பொழுது சம்பள நிர்ணய சபையிலே நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதனை முதலாளிமார் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரேரணையாக இருந்தது 1350 ரூபாய். இது முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரேரணை. அதன் பிறகு முதலாளிமார் சம்மேளனம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது மீண்டும் கூடப்படுகின்றது சம்பள நிர்ணய சபை. அடுத்த முறை சம்பள நிர்ணய சபைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரேரணை ஒன்றை கொண்டு வருகின்றது. 1350 ரூபாவால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று. அதாவது முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரேரணை ஈத்தோகா சம்பள நிர்ணய சபைக்கு தங்களுடைய தொழிற்சங்க பிரேரணையாக கொண்டு வர பொழுது 350 ரூபாய் குறைத்து கொண்டு வந்ததால் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகி நாங்கள் எதிர்த்தோம் என்று. அதனால் அவ்வாறான அனுபவத்தினூடாக இன்றைய அரசாங்கத்திற்கு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆகிய நானும் ஜனாதிபதி அவர்களோடு கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு பேசி இதற்கான தீர்க்கமான முடிவுக்கு வந்து 8 சுற்று பேச்சுவார்த்தை முதலாளிமார் சம்மேளனத்தோடு மேற்கொண்டு அவர்களோடு ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து அதன் பிறகு மேலதிக தொகையை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்க வேண்டும் என்று இறுதி முடிவுக்கு வந்து வரவு செலவு திட்டத்தினூடாக 1750 ரூபாவாக அவர்களை சம்பளத்தை உயர்த்துவதற்கு முடிவெடுத்தோம். இதில் 200 ரூபாவை கம்பெனியும் அடிப்படை சம்பளமாக, 200 ரூபாவை அரசாங்கம் வருகை கொடுப்பனவாக. இதில் எவ்விதமான நிபந்தனையும் இல்லை. ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் 200 ரூபாய் கிடைக்கும், 10 நாள் வந்தாலும் கிடைக்கும், 25 நாள் வந்தாலும் ஒரு தோட்ட தொழிலாளருக்கு கிடைக்கும். அதனால் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரவு செலவாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று கேட்டால் முதன்முறையாக அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு ஜனாதிபதி அவர்களாலே அரசாங்க கஜானாவிலிருந்து திரைசேரியிலிருந்து தோட்ட தொழிலாளருக்கு வழங்கும் பரிசாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இது போதாது என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இவற்றை அதிகரித்து வழங்க வேண்டும். அதனால் இந்த வரவு செலவு திட்டம் என்பது உழைப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு வரவு செலவு திட்டமாகவே நாங்கள் 2 வருடங்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக கடுமையாக பாடுபட்டு பொட்டல் காடுகளை விவசாய நிலங்களாக மாற்றி அந்த சமூகத்துக்கு இந்த வரவு செலவு திட்டம் உண்மையில் ஒரு நல்லதொரு வரவு செலவு திட்டம். அதே நேரத்தில் அவர்களுடைய வீடுகள் காணிகள் தொடர்பாக நீங்கள் முன்னெடுக்கின்ற முன்னெடுப்புகளும்
ஒரு விதத்தில் பாராட்டத்தக்க விடயங்கள் தான். ஆனால் நீங்கள் 10 ரூபாய் கூட்டினால் தன்னுடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறிய ஒரு தரப்பு இருக்கின்றது. அதே தரப்பை சேர்ந்தவர் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கின்ற நேரடியாக பெயரையும் கூட சொல்லலாம். ஆனால் திரும்பவும் அதனை விளம்பரப்படுத்தி மார்க்கெட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். ஜீவன் அவர்களுக்கு அரசியலில் அனுபவம் இல்லை, என்னுடைய வாதம். அவ்வாறு அனுபவம் இருக்குமாக இருந்தால் இந்த சமர்க்கள நிகழ்ச்சிக்கு நேரடியாக ஜீவனும் நானும் கலந்து கொண்டு மக்கள் மத்தியின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன் இது ஒரு சவாலாக இருக்கின்றது. ஜீவனோடு கலந்துரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இது சவால். செந்தில் தொண்டமான் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அவர் தலைவராக இருக்கின்றார், நானும் பார்த்தேன் கூறுகின்றார், வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இந்த ஜீவனின் கூற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 10 ரூபாவை கூட தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார். அதனால் தானே சவால் விடுக்கின்றார். அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு 200 ரூபாவால் அதிகரித்தோம். அதற்கு கம்பெனிகளோடு பேசி சில அழுத்தங்களையும் பிரயோகிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்று கேட்டால் இந்த நாட்டின் தேயிலை தொழில்துறையை இல்லாமலாக்கியவர்கள் கம்பெனிகளும் அரசாங்கமும் ஆகும், கடந்த கால அரசாங்கமும் ஆகும். இதுவரைக்கும் 92ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் திருப்பி பார்க்கின்ற பொழுது 33 வருடங்கள் பல்தேசிய கம்பெனிகள் மலையக பெருந்தோட்டங்களை பராமரிக்கின்றன. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் திருப்பி பார்க்கின்ற பொழுது 225 தேயிலை தொழிற்சாலைகள் நாட்டில் மூடப்பட்டிருக்கின்றன. பதுளை மாவட்டத்தில் மட்டும் தேயிலை தொழிற்சாலை 52 மூடப்பட்டிருக்கின்றன. தேயிலை அதனால் தேயிலை தொழில்துறையின் வளர்ச்சி எவ்வாறாக இருக்கும் என்பது சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, வருடந்தோறும் 100க்கு 3 வீதமான மீள் பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கையில் சரத்தொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் முதலாவது வருடம் நான் இருக்கின்றேன் 95ஆம் ஆண்டு 0.3 வீதம் மட்டுமே மீள் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இதுவரைக்கு மீள் பயிற்சிகை மேற்கொள்ளப்படவில்லை. இவற்றை ஆய்வு செய்வென்று கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அரசாங்கமும் அதை செய்யவில்லை. இன்று 100க்கு 60 வீதமான பெருந்தோட்ட அதாவது தேயிலை பயிற்சிகை நிலம் 65 வீதம் பற்றை காடுகளாக மாறி இருக்கின்றன. 65 தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் இன்று பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் 35 வீதமானோரே இருக்கின்றார்கள். 86,000 தோட்ட தொழிலாளர்கள் தான் இன்று இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாறி வரும் உலக போக்குகள், நாகரிக போக்குகளில் பலர் தொழில்களை குறைத்து கொண்டு செல்வதாக ஒரு கருத்து கணிக்கின்றது. இல்லை, கொழும்பை நோக்கி படையெடுக்கின்றார்கள், தொழிலுக்காக வெளிநாடுகளை நோக்கி செல்கின்றார்கள். அது தொடர்பாகவும் நீங்கள் இல்லை. அதாவது இந்த தேயிலை தொழில்துறை 1867ஆம் ஆண்டு லூல்கந்திரா தோட்டத்தில் இருந்து ஆரம்பித்திருந்தாலும் கூட இன்று தேயிலை தொழில் ஒரு காலத்தில் இந்த தேயிலை தொழில்துறை வேறு விதமாக இருந்தது காலனித்துவ ஆட்சியில். அதன் பிறகு இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் அவற்றை கையேற்றதன் பிறகு அவற்றை நடத்தி கொண்டு சென்றார்களே தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இன்று உலகத்திலே தேயிலை தொழில்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இன்று வியட்நாம் இன்று தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்றார். சீனாவிலே தேயிலை கொழுந்தை பறிப்பவர்கள் யார்? மனிதர்கள் அல்ல, ரோபோக்கள். பாகிஸ்தான் இன்று புதிய வகையான தேயிலை உற்பத்தி செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டது. இன்று தேயிலை தொழில்துறை நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். அதற்கேற்றது போல அந்த போட்டிக்கு நீங்கள் அந்த யுகத்துக்கு தயாராக இருக்கிறீர்கள். ஆமா, இவற்றை ஆய்வு செய்கின்றோம். ஆனால் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் தேயிலை தொழில்துறையை நவீனப்படுத்துவதற்கு முன்வரவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள்? பெருந்தோட்டங்களை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தார்கள். 55 வருடங்களுக்கு. அவ்வாறாக இருந்தால் 92ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்ட பெருந்தோட்டங்களை அவர்கள் 47ஆம் ஆண்டு பெற்றுக்கொள்ளப்படும் பொழுது பெருந்தோட்டங்களாக இருக்காது, பற்றை காடுகளாகவும் நிலமாகவும் இருக்கும். அதற்கு பிறகு இவர்களுடைய வேலை திட்டம் என்னவாக இருந்தது? நிலங்களை தனியார் முதலாளிகளுக்கு விற்பது. அவ்வாறு பெருந்தோட்டங்களை தனியார் முதலாளிகளுக்கு விற்றால் தோட்டத்திலே குடியிருக்கும் அந்த 200 வருட வரலாற்றை கொண்ட இறுதி பரம்பரையினருக்கு லய குடியிருப்புகள் கூட இல்லாமலாக்கப்படும். ஏன்? அவர்களுக்கு விற்றவுடன் அந்த தோட்டத்தில் தான் லயம் இருக்கின்றது. அதனால் அவ்வாறான ஒரு சூழலை எதிர்கொள்வார்கள். ஆனால் இவற்றை ஆய்வு செய்து நாங்கள் அதனை தடுத்து நிறுத்திதான். ஏனென்றால் இந்த இடதுசாரி தங்களுடைய ஆட்சியின் முக்கியமான ஒரு கருத்தியல் அது தோற்றம் பெறுவதற்கு முதல் காரணமே இந்த நில பிரபுத்துவ முறைக்கு எதிரானது தான்.
அது 200-300 வருடங்களுக்கு முன்பாடே ஜோர்ஜ் ஆட்சியை பிரான்சில் நடந்த புரட்சிக்கு பிற்பாடு அது வீழ்ச்சி அடைந்து விட்டது. இன்னும் இந்த மலையக சமூகத்துக்கு இந்த நில உரிமை தொடர்பாக, நிலம் என்பது அவர்களுடைய சுயமரியாதை, அதை கொடுப்பதற்கு ஏன் இந்த காலதாமதம்? வெறுமனே நிலம் மாத்திரமல்ல, அந்த தோட்டங்கள் தொடர்பாகவும் மாறி வருகின்ற ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு பயிற்சிகள் தொடர்பாக கூட மாற்றங்களை நிகழ்த்த முடியும். அது தொடர்பாக ஏதாவது ஆய்வுகளை செயல்படுத்த அநேகமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேசி இருக்கின்றோம். 5 ஒப்பந்தங்கள் இருக்கின்றன, கடுமையான ஒப்பந்தங்கள், எல்லாமே முதலாளிமார்களுக்கு சார்பான ஒப்பந்தம். இல்லாவிட்டால் இன்று அதாவது அநேகமான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் காணிகள் இல்லாத இடம் போதாமையால் அவர்களுக்கு வர முடியாத ஒரு சூழல் அநேகமான இது. இவற்றில் விசேஷமாக அந்த கூட்டு உடன்படிக்கையில் இருக்கின்ற மிகவும் இறுக்கமான சரத்துக்கள் தடையாக இருக்கின்றன. அதனால் 2047 ஆண்டு வரை நகர்ந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் கம்பெனிகளுக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம். பற்றை நிலங்களாக இருக்கும் நிலங்களை அரசாங்கம் பொறுப்பேற்கும். 2042 ஆண்டு அது நீடிக்கின்ற திரும்பவும் இந்த அரசாங்கம், இந்த நிகழ்ச்சியிலிருந்து கூறுகின்றேன், அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு 22 பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஒருபோதும் மீண்டும் இந்த தோட்ட காணிகளை வழங்காது. இதில் தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மலையக சமூகத்துக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம். எதிர்வரும் காலங்களில் நவீன குடியிருப்பு திட்டத்தை நாங்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தனி வீட்டு திட்டம், அதன் மாடி வீட்டு திட்டம். அதனால் அந்த சமூகம் என்பது என்னுடைய சமூகம். இந்த சமூகத்தின் வாழ்வியலை மாற்றியமைக்க வேண்டும். இன்று மாறி வரும் உலகிலே பிரதானமாக அவசியப்படுவது கல்வி. அந்த கல்வியை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய அரசாங்கம் முழுமையான பணியில் இறங்கி இருக்கின்றது. அதற்கு பொருத்தமான ஒருவரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் கல்வி அமைச்சராக, எங்களுடைய அம்மா, இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரணி அம்மா அவர்கள். அதனால் எங்கள் கல்வியை முன்னேற்றாமல், மக்களின் சிந்தனையை முன்னேற்றாமல் ஏனையவற்றை நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது. இந்த நாட்டில் ஓர் இனத்துக்கு இன்னொரு இனமை அடிமையாகவும், ஒரு சமூகத்திற்கு இன்னொரு சமூகம் அடிமையாகவும், அதாவது கல்வி அறிவில்லாத சமூகமாகவும் இருப்பதில் நியாயமில்லை. சிந்தனையாளர் பெனாட்சோ கூறுகின்றார், அதாவது அறிவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு சமூகம் ஏழ்மையில் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு கையேந்துவதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு அழகான நாடு. இந்த நாட்டில் நோய்வாய்ப்பட்டது, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, வருத்தங்களுக்கு மருந்துகளை கொடுக்க முடியும். ஆனால் ஆங்காங்கே புற்றுநோயாக இருந்தால் அந்த பகுதிகளை வெட்டி அகற்றாவிட்டால் அது முழுமையாக பரவி அந்த நாட்டை நாசமாக்கிவிடும். எனவே தங்களுடைய இந்த ஆட்சி முறைக்கான சிகிச்சைகள் நலன் பெறட்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சி சார்பாகவும் சில நல்ல விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகலாம் நினைக்கின்றேன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகன தேவைக்கு தொடர்பாக பர்மிட் பேசப்பட்டிருந்தது. கேப் வாகனம் முதலில் எதற்காக கேப் வாகனம் முன்மொழியப்பட்டிருந்தது? ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் பஸ்ஸில் செல்வோம், சைக்கிளில் செல்வோம், எங்களுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்துவோம் என்று. ஆனால் வரிச்சுமைகள் அதிகமாக மக்கள் மீதே சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூறிய விடயங்களுக்கும் தற்போதைய நிலவரத்துக்கும் எவ்வாறு? உண்மையில் ஒவ்வொரு வரி என்பது, அதாவது இன்று உலகத்திற்கு வயதை எடுத்துக்கொண்டால் 5000 கோடி வருடங்களை கடந்திருக்கின்றன. இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு வரலாறு இருக்கின்றது 1,25,000 வருடங்களை கொண்ட வரலாறு. இன்னும் ஒரு வரலாறு இருக்கின்றது 2500 வருடங்களை கொண்ட வரலாறு. இன்னும் ஒரு எமக்கான வரலாறு இருக்கின்றது மலையக சமூகத்துக்கு 200 வருட வரலாறு. இந்த ஆட்சி காலத்தை திருப்பி பார்க்கின்ற பொழுது வரி என்பது ஒவ்வொரு விதத்தில் இன்று வேறொரு வடிவத்தை பெற்றிருக்கின்றது. அதனால் வரி கட்டாயம் அறவிடப்பட வேண்டும். இது ஒரு நாட்டின் ஜனநாயக முறையாக மாறி இருக்கின்றது. அந்த வரியின் ஊடாக நாட்டை பொருளாதார ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து நாங்களும் இன்று எங்களுடைய அரசாங்கத்தில் கடந்த அரசாங்கங்களை விட ஒரு சிறிய அளவு வரியை அதிகரித்திருக்கின்றோம், உண்மை. ஆனால் இவற்றில் இந்த வரியை பயன்படுத்தி எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி முதல் கீழ்மட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் வரை எங்களுடைய சொந்த தேவை எதற்கும் இவற்றை பயன்படுத்த போவதில்லை.
ஒன்று. அடுத்து, இந்த நிதியை அரசியல்வாதிகள் என்ற வகையில் வீண் விரயம் செய்ய போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவை போன்று அல்லது கோட்டாபய ராஜபக்சாக்களை போன்று தன்னுடைய தாயாரின், தன்னுடைய உறவினர்களின், அதாவது சுடுகாட்டை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்த போவதில்லை. அது மட்டுமல்ல, ஊழலை மேற்கொள்வதில்லை, திருடுவதில்லை. இது எங்களுடைய கொள்கையாக இருக்கின்ற பொழுது, இன்று தெரியும் இந்த நாட்டில் உள்ள அரச துறையினருக்கு, அநேகமானவர்களுக்கு கட்டாயமாகவே சில ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுகின்றன. அதில் பிரதானமாக, அதாவது வன இலாகாவை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு கட்டாயம் வாகனங்கள் அவசியம். அவர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதை விட கூட. ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த தேர்தலில் வருவதற்கு முன்பு அதிகமான வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் குவிந்து கிடக்கின்றன என்பதை கூட கூறி. உண்மை. அதனால் அவ்வாறான அரச திணைக்களங்களுக்கு வாகனத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றும் நான் ஆலோசனை கூட்டத்தில் அதற்கான உறுதிமொழியை அளித்து விட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் 2-3 மாதங்களில் புதிய வாகனங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இப்பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த கெப் வாகனம் ஒன்றை பெற்றுக்கொள்வதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால், இன்று நாங்கள் அரசியல்வாதிகள். ஆனால் முழுமையான சுகபோகம் கொண்ட வாகனங்கள் அவசியமில்லை, எனக்கும் அவசியமில்லை, எங்களுடைய உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் நான் நினைக்கின்றேன் தேவைக்கு மேலதிகமாக அவசியமில்லை. கடந்த காலத்திலே ஒரு அமைச்சருக்கு 7 சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றை 2க்கு நாங்கள் மட்டுப்படுத்தினோம். கூட பஷீல் ராஜபக்ஷ அவர்களுடைய வாகனம் தொடர்பாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அநேகமான வாகனங்களை நாங்கள் ஏல விற்பனை செய்து அதை திரைசேரிக்கு நிதியாகவும் முதலீட்டாகவும் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த அந்த மேலதிக வாகனங்களை எல்லாம் நீங்கள் ஏல விற்பனை செய்து விட்டீர்கள். இன்னும் எஞ்சி இருக்கும் தொகையும் இருக்கின்றது. வாகனம் சொல்வது முன்மொழிவதற்கான காரணம், இவற்றில் கஷ்ட பிரதேசங்களில் வேலை செய்வதற்கு வசதி, அதாவது வீண் விரயம் குறைவு. சாதாரணமாக ஒரு சொகுசு வாகனம் ஒன்றிலே 2-3 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுமாக இருந்தால் கெப் வாகனம் ஒன்றில் 10 கிலோமீட்டர் செல்லலாம். அதனால் வீண் விரயம் குறைவு. அதனால் இவற்றில் சென்று, அதாவது ஃபீல்டுக்கு போய் வேலை செய்ய முடியாது, பிரதேசங்களுக்கு சென்று கீழ்மட்டம் வரைக்கும் சென்று வேலை செய்ய முடியாது இந்த அதிசொகுசு வாகனங்களே. ஆனால் கெப் வாகனத்தை எடுத்துக்கொண்டால் கரடு முரடான மலை பிரதேசம், எல்லா இடங்களிலும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஓகே, பயணிப்பதற்கு அந்த விடயங்கள் தேவை. அதுபோல்தான் சுகாதாரத்துறைக்கும் இந்த விடயங்கள் முக்கியமான விடயங்கள். ஒரு விமர்சனங்கள் வருகின்றது, சுகாதார டாக்டர்ஸ் எல்லாரும் நாட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்து நான் இருக்கின்றேன் 5-6 வருடங்களாக பெர்மிட் என்பது சுகாதாரத்துறையினருக்கு கூட இன்னுமே வைத்தியர்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக ஓரவஞ்சனை? அவர்களுக்கும் அந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டியதுதானே? அதாவது வரவு செலவு திட்டம் 4 மணி தியாலங்கள் ஜனாதிபதி அவர்களால் முன்மொழியப்பட்ட பொழுது, உரையாற்றிய பொழுது, அங்கு எதிர்க்கட்சியினரால் பேசப்பட்ட பிரதான தலைப்பு செய்தியாக இருந்தது வாகன பெர்மிட். தயாஸ்ரீ அவர்கள் கேட்கின்றார், வாகன பெர்மிட் வேண்டுமா? அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளும் கட்சியில் உள்ளவர்களுக்கோ எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எவருக்கும் வாகன பெர்மிட் வழங்கப்பட மாட்டார். நான் இப்ப சொல்லுகின்றேன் அத்தியாவசிய தேவை உடையவர்களுக்கு, அவர்களுக்கு, அதாவது 200, நான் நினைக்கிறேன் 2000 வாகன பெர்மிட்டுகள் சம்பந்தமாக அதாவது இருக்கின்றன, கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு. அது சம்பந்தமாக எதிர்காலத்தில் அரசாங்கம் முடிவெடுக்கும். தேவையானவர்களுக்கு தேவையின் அடிப்படையில் சில வேலை வழங்கலாம். இறுதியான முடிவுக்கு நாங்கள் வரவில்லை. அது சம்பந்தமாகவும் அன்று வரவு செலவு திட்டத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார். ஆனால் எதிர்க்கட்சியினர் போலி வாக்குறுதிகளை கூறுகின்றார். உதாரணத்திற்கு நீங்கள் கூறியதை நான் திருப்பி கூறினால், அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் 200 ரூபாவை மேலதிகமாக வழங்குகின்றது. ஏன் வழங்குகின்றது? இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள், வழங்குவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு வழங்குவதற்கு தேவையான புதிய சட்டம் ஒன்று தேவைப்படுமாக இருந்தால் அவற்றை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதனூடாக வழங்குவோம். ஆனால் அதற்கும் கூட தலை சாய்க்காத, அதாவது சந்தோஷப்பட முடியாத எதிர்க்கட்சியினர் இதைவிட மோசமான கருத்தியலை சமூகத்தின் மத்தியில் பரப்பலாம். அதாவது ரகசியத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாகவே என்றும் இருப்பார்கள். மூடி வைத்திருக்க பாத்திரத்துக்குள் இருப்பது என்னவென்று வெற்று
பாத்திரத்தை கவிர்த்து போட்டாலும் கூட மக்கள் அதில் ஆர்வமாக இருப்பார்கள் உள்ளே இருப்பது என்னவென்று. அதனால் தற்போது நாங்கள் வெளிப்படையாக கூறுகின்றோம். அவர்கள் பொய்யை கூறும் பொழுது பொய்யுள் இருக்கும் ரகசியம் என்னவென்று ஆய்வு செய்வதே என்னுடைய சமூகத்தின் மக்களுடைய பண்பு. அதனால் எதிர்க்கட்சியினர் கூறும் கூற்றும் அவ்வாறானதாகவே தற்பொழுது இருக்கின்றது. 2022 ஆண்டுக்கு முற்பாடு பாதுகாப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்ட அதிகமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில். அதற்கு காரணங்கள் இருந்தது. யுத்தம் இருந்தது, அதன் பிற்பாடு சில செட்டில்மெண்ட்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் பாதுகாப்புக்கும் அதிகமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன? நான் நினைக்கிறேன் இந்த நிதியும் கூட பாதுகாப்புக்கு போதாது. ஏனென்று கேட்டால் ஆரம்ப காலத்திலே இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருந்தது நான் இருக்கின்ற வடகுலத்தை முன்னிறுத்திய யுத்தம். ஆனால் இன்று அதைவிட பெரிய யுத்தம் சமூகத்தின் அதாவது பின் திரைமறைவில் இருக்கின்றன. பாதாள உலக கும்பல், அதாவது மிக மிகவும் பயங்கரம். ஆனால் அதற்கு தனியே போதைப்பொருள் தடுப்புக்காக தனி ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தானே. இதற்கு ஆளணிகள் பற்றாக்குறை, இதற்கான இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு இவற்றை மாற்றியமைக்க வேண்டும். சைபர் பாதுகாப்பை நாங்கள் அவதானிக்க வேண்டும். உலகின் ஏனைய நாடுகளில் இருந்து வரும் பயங்கரவாத எதிர்ப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து புதிய உளவுத்துறை புதிய விதத்தில் நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இதற்கு ரோபோக்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது அன்றிருந்த நிலைமைகள் இல்லை இன்று முழு நாட்டை மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கத்திற்கு. அதனால் வரையறுக்க முடியாது அன்றிருந்த நிலைமையோடு இன்று பாதுகாப்பு நிலைமை. அதனால் நவீனமயமான இந்த உலகத்தில் மாற்றத்தோடு முன் செல்லும் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது சாதாரணமல்ல. அன்று யுத்தத்தை மட்டுமே நாங்கள் பார்த்தோம். இன்று எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்று பிள்ளை பாடசாலைக்கு சென்று திரும்பி வருவானா? அதாவது இன்று மனிதனின் உடல் அவயங்கள் அனைத்துமே விற்பனை பண்டமாக மாறி இருக்கின்றன. என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு சென்று வரும் வழியில் அவனுடைய கிட்னி பறிபோய் விடுமோ என்ற கேள்விக்குறியோடு சமூகம் இருக்கின்றது. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மை. அதாவது இதுவரை காலமும் ஒழுங்கமைக்கப்பட்ட திரைமறைவில் அரசாங்கத்தின் அனுசரணையோடு இயங்கிய பாதாள குழுக்கள் இருந்தது. அதனை நாங்கள் அநேகமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றோம். அது ஜோலம்பிட்டி அமரையாக இருந்தாலும் சரி, கேல்பத்ர பத்மையாக இருந்தாலும் சரி, அன்று ஒரு காலத்திலே பாதாள உலக குழுக்கள் மட்டுமே இருந்தன. இன்று பாதாள உலக குழுக்களோடு போதை வஸ்து வர்த்தகமும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் உள்நாட்டில் மட்டும் இருந்தார்கள். இன்று சர்வதேச வலைப்பின்னலோடு இவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதனால் இன்று நாங்கள் புதிய விதத்தில் அவற்றை பார்க்க வேண்டியிருக்கின்ற அதே நேரத்தில் இன்று வர்த்தக போட்டி. இருவரும் பாதாள உலக குழுக்கள் 2-3 குழுக்கள் சில வேளை இருக்கக்கூடும். அவர்களின் பிரதான வர்த்தகமாக இருப்பது போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் இவரை நான் முந்துவேன், என்னை அவர் முந்துவார் என்ற நிலைப்பாட்டிலிருந்தே 2 குழுக்களும் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்கின்ற ஒரு கலாச்சாரம். உண்மையில் அவற்றை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது. அதற்காக முழுமையாக எங்களுடைய அதாவது அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்றோம். முழுமையான களப்பணியில் நாங்கள் இருக்கின்றோம். தெரியும், மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முழு நேரமாக தன்னுடைய அந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் போதைப் பொருள் நாட்டில் உலாவி திரிகின்றது. சுற்றி வர கடல் பாதுகாப்பும் இருக்கின்றது, விமான நிலையத்தில் கூட பாதுகாப்பு இருக்கின்றது. இங்கே சந்தேகம் கொள்ள வேண்டியது அதிகார மட்டமும் அரசியல்வாதிகளும் அல்லவா? உண்மை. அதாவது இந்த நிலைமையின் பின்புலத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அவதானிக்கின்றோம் உன்னிப்பாக. இதற்கு முதல் நாங்கள் நினைத்தோம் ஒருவர் ஹெரோயின் எந்த அளவு பயன்படுத்துவார், மில்லிகிராம் அளவு. இன்று பிடிபடும் பொழுது நாங்கள் பார்த்தால் 300 கிலோ, 400 கிலோ, 1000 கிலோ என்று பல்வேறு விதமாக நாங்கள் சாதாரணமாக நாட்டுக்குள் வருவது ஒழித்து கொண்டு வர முடியாது. இது பெரும் ஒரு கொள்கலன்களில் கொண்டு வரப்பட வேண்டும். உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. விடுவிக்கப்பட்ட 325 கொள்கலன்களில் இந்த போதைப் பொருள் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் தான் கூறியிருக்கின்றார்கள்.
அவ்வாறெனில் அந்த மடியில் இருக்கின்ற கணம் உங்களையும் தாக்கும் அல்லவா? உண்மை. அதாவது அந்த 23 கோள்கலன் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திலே வாத பிரதிவாதங்கள், அநேகமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. உண்மை. இன்றும் அந்த பழைய ஆட்சியின் கட்டமைப்பு முறை இன்றும் இருக்கின்றது. ஆனால் முடிந்த அளவு நாங்கள் இவற்றை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றோம். ஆனால் இன்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. உண்மை. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அதனால்தான் இதனை தேசிய வேலை திட்டமாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த நாட்டில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று. அதனால் அரசாங்கத்தினால் மட்டும் முடியாது. மக்கள் ஒன்றிணைய வேண்டும். இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் ஒன்றிணைய வேண்டும். அரச ஊழியர்கள் ஒன்றிணைய வேண்டும். ஊடகங்கள் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்து பூரணமான ஒத்துழைப்பை வழங்கும் பொழுது இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். உதாரணத்திற்கு சட்ட ரீதியாக நாங்கள் நினைக்கலாம், சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வர முடியாது. ஆனால் உளவியல் ரீதியாக ஒருவனை மாற்றி அமைக்க வேண்டும். இனிமேல் நீ இதிலிருந்து விடுபடத்தான் வேண்டும், பயன்படுத்தாதே என்று. இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்ற மனோநிலை இந்த நாட்டில் முன்னெடுப்பதாக இருந்தால் அதற்கு எங்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் கட்டாயமாக இவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்போம். தீர்வை பெற்றுக் கொடுக்காவிட்டால் இது தேசிய மக்கள் சக்தியும் அல்ல, ஜேவிபியும் அல்ல. போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக, போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து வருகின்றீர்கள். வரவேற்கத்தக்க விடயம். சட்டவிரோத செயல்பாடுகளும் நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அவை சில நேரங்களில் கண்டும் காணாமல் போய்விடுகின்றனவா என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அது என்ன விடயம் என்றால், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கூறிய விடயத்தை தான் இங்கே முன்வைக்கின்றேன். தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில், முல்லைத்தீவு சார்ந்த பிரதேசங்களில் சட்டவிரோத மீன்பிடி நடக்கின்றது. அதை பற்றி பல தடவை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுபோல் மன்னார் மாவட்டத்திலும் அந்த பிரச்சனைகள் நடக்கின்றது. இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? சில நடவடிக்கைகளை நாங்கள் சட்ட ரீதியாக முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு வழங்கிய தண்டனையையும் தற்பொழுது நாங்கள் வழங்கும் தண்டனையையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெளிவாக உங்களுக்கு விளங்கும். அதனால் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. உண்மை. இன்னும் தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடல் பிரதேசத்திற்கு நுழைந்து மீன் பிடிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளும் வேட்டு பிரதேசத்தில் பனையால் விழுத்தவனை மாடேறி மிதித்த கதை போல அந்த பிராந்திய மீனவர்களே தங்கள் வாழ்வாதாரத்தில் தடுமாறி கொண்டிருக்கும் போது வேட்டு பிரதேசத்திலிருந்து வந்து மீன் பிடிப்பதும் அவர்கள் அதிகாரமாக அங்கே நடந்து கொள்வதும், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் கூட வெளிப்படையாக இந்த குற்றம் சுமத்தியிருந்தார். அதுவும் ஒருவித சட்டவிரோத செயல்பாடுகள் தானே? உண்மை. அதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் கொண்டு வர வேண்டும். அதனால் இன்று இருக்கக்கூடிய, அதாவது தமிழக மீனவர்களால் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது வடகுலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இவைகளை நாங்கள் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரோடு நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் அவற்றுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே கடுமையான சட்டத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கின்றது. நான் எதிர்வரும் 15ஆம் தேதி நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு நானும் எங்களுடைய பிரதான செயலாளர் தோழர் டில்வின் சில்வா உட்பட தூதுக்குழு இந்தியாவுக்கு செல்லவிருக்கின்றோம். அந்த நேரத்தில் நான் கடந்த முறை சென்ற பொழுதும் கூட கௌரவ வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது ஜெய்சங்கர் அவரோடு பேசி இது சம்பந்தமாகவும் பேசினேன். ஆனால் இனிமேல் இலங்கை அரசாங்கம் என்ற வகையிலே கடுமையான தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்பது சம்பந்தமான கலந்துரையாடலை நான் எதிர்வரும் நாட்களில் இந்தியா அரசாங்கத்தின் பிரதிநிதிகளோடு பேச இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, விசேடமாக தமிழகத்தின் முதல்வரையும் சந்தித்து இது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை வழங்கி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் அந்த இலங்கை பிரதேச கடல் பரப்பை, இந்தியாவின் கடற்பரப்பை சரியாக இந்திய மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். அல்லாவிட்டால் அவர்களும் பாவம், அப்பாவிகள். மனிதாபிமான ரீதியாகவும் அணுக வேண்டிய கடப்பாடுகள். அதனால் இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக மட்டும் முடியாது. அதனால் எதிர்வரும் நாட்களில் நான் தமிழக முதல்வரோடு இது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வரவு செலவு நிதி திட்டமிடலில் வடக்கு கிழக்குக்கான நிதி குறைவாக இருக்கின்றது, குற்றமும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களால் கூற விரும்புவதில்லை. அவ்வாறு இல்லை. நான் நினைக்கின்றேன் இம்முறை வரவு செலவு
திட்டத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னரும் கூட ஜனாதிபதி அவர்கள் எங்களிடம் கூறினார், கூடுதலான நிதியை ஒதுக்கி மலையகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளையும் வீட்டு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மலையகத்திற்கு. அதே போல் வடக்குக்கு போதுமான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அவருடைய அதாவது அரசாங்கத்தின் கனவாக இருந்தது, பிரதான நோக்காக இருந்தது, நூலகத்தை அமைக்க வேண்டும், அங்கு சுயதொழில் வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும், தொழில் பேட்டைகளை ஆரம்பிக்க வேண்டும், அந்த பிரதேசத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று. அதனால் போதிய அளவு நிதி முறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் பற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் அதற்கான கூடுதல் கவனத்தை செலுத்தலாம். ஆனால் நான் தமிழ் அரசு கட்சியிடமும் வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளிடமும் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபக்கம் அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துகின்றேன். ஏன்? எங்களை விட வடகிழக்கு நிலைமைகளை முழுமையாக அறிந்தவர்கள் வடகுலத்தில் உள்ள தமிழரசு கட்சியினர், அதே போல் அங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கும் உறுப்பினர்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு தெளிவான வேலை திட்டம் ஒன்றை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்குமாறு பிரேரணையாக முன்வைத்திருக்கின்றார்களா? வளமை போல் தமிழரசு கட்சி இன்று தோல்வியடைந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. நான் கடந்த காலத்தில் மதித்த ஒரு கட்சி இன்று தோல்வியடைந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் தமிழ் கூட்டமைப்பாக இயங்கியவர்கள் இன்று அவர்களுக்குள்ளே முரண்பாடுகள், அவர்களுக்கூட ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை. ஆனால் கூட்டமைப்பாக இயங்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இன்று அரசாங்கத்தின் பக்கம் தங்களுடைய விமர்சனத்தை திருப்புகின்றார். விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தமிழரசு கட்சி வடக்கை கட்டியெழுப்புவதற்கு முன்வைத்திருக்கும் வேலை திட்டங்கள் என்ன? அதே போல் நான் கூற விரும்பவில்லை, பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை கேலி கூத்தாக மாற்றக்கூடிய வடபுலத்தை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். பெயரை கூட நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஒரு பாராளுமன்றம் என்பது உயரிய சபை. நிறைய பாடசாலை மாணவர்கள் முதல் பெரியவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அங்கே சில கண்ணியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். வார்த்தை பிரயோகங்கள் முக்கியமானவை. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட உங்கள் பாராளுமன்றம் இவ்வாறான நடத்தைகளை எவ்வாறு பார்க்கின்றது? நான் நினைக்கின்றேன், பாராளுமன்றத்தில் பெருவாரியானவர்கள் இவ்வாறான அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. புதியவர்களாக இருந்தாலும் கூட, பழையவர்களாக இருந்தாலும் கூட இவ்வாறான வார்த்தைகளை பிரயோகிப்பதில்லை. ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அதாவது தாங்கள் தெருவில் எவ்வாறு பேசுகின்றார்களோ, யூடியூபின் ஊடாக அல்லது சமூக வலைத்தளத்தின் ஊடாக எவ்வாறு தெருவில் நடந்து கொள்ளுகின்றார்களோ அதே பாணியில் பாராளுமன்ற என்ற அந்த உயரிய சபையிலும் நடந்து கொள்ளுகின்றார்கள். அதனால் இது என்னுடைய சமூகத்துக்கு, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கும் ஒரு அவமானமாகவே கருதக்கூடியதாக இருக்கின்றது. நானும் கவலை அடைகின்றேன். பாராளுமன்றம் என்பது உயரிய சபை. அங்கு சட்டங்களை இயற்றி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்ட ஒரு அதிஉயர் சபையில் நித்திரை கொள்வது நியாயமா? 4 மணி தியாலங்கள் ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவில் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது அநேக மாணவர்கள் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இருந்த நேரத்தில் வடபுலத்தை பிரதிநிதித்துவம் செய்த புத்திஜீவிகளின் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வடகிழக்கு வளம் பெறுமா என்ற கேள்வி இருக்கின்றது. அதனால் இன்று இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது வடகிழக்கின் அரசியல் சமூக வலைத்தளத்துக்கும் யூடியூபுக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சில அதாவது எப்பொழுதுமே பாராளுமன்ற உறுப்பினர் தான் செய்த தொழிலை முன்னிலைப்படுத்தி கூறும் பொழுது அவர்களுக்கும் ஒரு அவப்பெயர். அதனால் அந்த பெயரை கூட நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இனிமேல் பயன்படுத்தாமல் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் என்ற பதத்தை பயன்படுத்தினால் மிகவும் அருமையாக இருக்கும். அதனால் தமிழ் கூட்டமைப்பின் அந்த விமர்சனத்தை நான் பாராளுமன்றத்தின் ஊடாகவும் எதிர்பார்க்கின்றேன். ஏன் வடகிழக்கை கட்டி எழுப்புவதற்கான உங்களுடைய வேலை திட்டத்தை இந்த அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டத்திற்குள் முன்வைக்கவில்லை? பலமுறைய கூட்டமைப்பாக இருக்கும்போது 2 டிஜிட்டில் இருந்தார்கள், 22, 24 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்பொழுது சிங்கிள் டிஜிட்டில் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய பலவீனம்தான் இங்கே பல தவறுகளுக்கு இழைப்பதற்கு, தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. பலமான ஒரு சமூக கட்டமைப்பை
முன்னிலைப்படுத்துகின்ற பிரச்சனைகளை விட தத்தமது கட்சிகளுடைய நலன் சார்ந்து சில கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பதவி நிலைகள், உட்கட்சி மோதல், அதுவும் ஒரு காரணம். இன்று பெரும்பான்மை என்பது ஒருங்கிணைந்து விட்டது. ஆனால் பிரச்சனைக்குரியவர்கள் ஒருங்கிணைந்து தீர்வுகளை கேட்கின்றார்கள் என்றால் அது இல்லை. தங்களுடைய கருத்திலிருந்தே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.